அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும். பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம். இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com. திருமுல்லைவாயில், சென்னை. வாட்ஸ்அப் எண் 9444147232. மாணிக்கவாசகர் சுவாமிகள் குருபூசை. திருவாசகம் தந்த சித்தர் மாணிக்கவாசகர் பெருமான் அவதரித்த வாத நோய் தீர்க்கும் திருவாதவூர் திருத்தலம். வாத நோய்களுக்கு தீர்வளிக்கும் இடமாக விளங்கும் தலங்களில் ஒன்றுதான் திருவாதவூர் திருத்தலம். மூளையிலிருந்து நரம்புகளுக்கு உணர்வோட்டமோ அல்லது இரத்த ஓட்டமோ இல்லாமல் நின்று போனால் அந்தந்த உறுப்புகளின் தசைகள் இயங்காமல் சோர்ந்து போய்விடும். அதனை கை கால்வாதம் என்றும் பக்கவாதம் என்றும் கூறுகிறோம். அதற்கு மருத்துவம் செய்வதுடன் கை கால்களுக்கு பிசியோதெரபி என்னும் உடலியக்க பயிற்சி கொடுத்து நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறார்கள். இத்தகைய மருத்துவத்தோடு இறைவனை வழிபடுபவர்களும் உண்டு. வாத நோய்களுக்கு தீர்வளிக்கும் இடமாக விளங்கும் தலங்களில் ஒன்றுதான் திருவாதவூர் திருத்தலம். எங்கோ கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா? ஆம், திருவாதவூரர் என்னும் பெயர் பெற்ற மாணிக்கவாசகர் அவதரித்த தலம்தான் இது. வாதவூர் என்றதும் வாத நோய் உள்ளவர்கள் உள்ள ஊர் என்பது பொருள் அல்ல. வேதங்களின் பொருளை வாதம் செய்து மெய்ப்பொருளை அறிந்த ஊர் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதனால் தான் இத்தல இறைவன் வேதநாதர் என்றும் திருமறைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவானுக்கு ஒரு முனிவரின் சாபத்தால் முடக்கு வாதம் ஏற்பட்டது. அவர் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் திருமறை நாதரை வழிபட்டதன் பயனாக நோய் தீர்ந்தது என்று தல புராணம் கூறுகிறது. இந்த ஆலயத்தில் தனிச்சந்நிதியில் வீற்றிருக்கிறார் சனி பகவான். அவர் ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை தொங்கவிட்டபடி காகத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சனி பகவானுக்கு வாதநோய் தீர்த்த வாதவூர் பெருமான் தன்னுடைய பக்தர்களை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா என்ன? கை கால்களை அசைக்க முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து திருமறைநாதரை மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் மூலவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை வீட்டிற்கு எடுத்துச் சென்று கை கால்களில் தேய்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 30 நாட்கள் அல்லது 48 நாட்கள் தொடர்ச்சியாக தேய்த்து வந்தால் வாத நோய் குணமாவதாக கூறப்படுகிறது. சித்தா ஆயுர்வேத மருத்துவத்திலும் எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்வது ஒரு வைத்திய முறையாகும். வாத நோய் குணமான பிறகு இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து அன்னதானம் செய்து வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். மாணிக்கவாசகர். சமயக்குறவர்கள் 4வரில் ஒருவரான மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக இருந்தவர். அவர் சிவன் மீதுள்ள பக்தியின் காரணமாக மன்னன் கொடுத்த பொற்காசுகளை கொண்டு ஆவுடையார் கோவில் என்னும் ஊரில் கோவில் அமைக்கும் பணிக்காக செலவிட்டார். அத்தகைய சிறப்புமிக்க அன்பரான மாணிக்கவாசகருக்கு திருவாதவூரில் தனிக்கோவில் கட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அவரை தரிசித்துவிட்டு சிறிது தூரம் நடந்து சென்றால் 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட கிழக்கு நோக்கிய சிவாலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயம்தான் திருமறைநாதர் வீற்றிருக்கும் கோவிலாகும். இதன் முன்பாக தீர்த்த குளம் ஒன்றும் இருக்கிறது. திருமாலுக்கு மறையின் பொருள் நானே என்று இத்தல ஈசன் உபதேசித்தார். எனவே அவர் திருமறைநாதர் என்று பெயர் பெற்றுள்ளார். பசுவின் குளம்பு பதிந்த சுயம்பு திருமேனியுடன் விளங்கும் எம்பெருமானை திருமால், பிரம்மன், அக்னிபகவான், வாயு, சனீஸ்வரர் ஆகிய தேவர்கள் வழிபட்டு நற்பேறு பெற்றுள்ளனர். ஆரணவல்லி அம்பிகை கிழக்கு பார்த்த சந்நிதியில் இருந்து அருள்கிறார். இந்த அம்பாளுக்கு திருமறை நாயகி என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. இவர் பிரம்மனின் வேள்வியில் தோன்றியதாக தல புராணம் சொல்கிறது. தாமரை தடாகத்தில் உள்ள ஒரு மலருக்கு பசுவொன்று பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வந்தது. இதை பார்த்த திருமால் அங்கே சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதற்கு பூஜை செய்தார். இதன் வாயிலாக பிருகு முனிவரிட்ட சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார் என்பது புராணக் கதை. இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக மகிழ மரம் உள்ளது. பழமையான கோவில் என்றாலும் இத்தலத்தில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் பாடிய பதிகங்கள் கிடைக்கவில்லை. இருப்பினும் பாண்டிநாட்டு தேவார வைப்பு தலங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில்தான் மாணிக்கவாசகருக்கு இறைவன் சிலம்பொலி ஓசை கேட்கச் செய்தார். இந்த தகவலை வாத ஊரினில் வந்தினிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்ற திருவாசக வரிகள் எடுத்துரைக்கின்றன. திருமண வரம், குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி போன்றவற்றிற்கும் இத்தல இறைவனை வழிபடும் பக்தர்கள் ஏராளம். பொதுவாக சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் இந்த ஆலயத்திலும் நடைபெறுகின்றன. என்றாலும் 12 நாட்கள் நடைபெறும் ஆவணி மூலத் திருவிழா சிறப்புக்குரியது. இந்த விழா மாணிக்கவாசகருக்காக இறைவன் நரியை பரியாக மாற்றிய கதையை நினைவுபடுத்துகிறது. மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூர் திருத்தலம் அமைந்துள்ளது. மேலூரிலிருந்து பஸ் வசதிகள் உள்ளன.
மதுரை ஒத்தக்கடையிலிருந்து வைணவ திவ்ய தேசமான சக்கரத்தாழ்வார் அருள்பாலிக்கும் திருமோகூர் சென்று அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் சென்றால் திருவாதவூர் ஆலயத்தை அடையலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் ஆன்மீகம் யூடியூப் சேனல் குழு. முதலீடுகளில் சிறந்தது உங்கள் மீது செய்யப்படும் முதலீடு தான். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ள செய்யப்படும் முதலீடு நிச்சயமாக லாபத்தை பெற்றுத்தரும். டிமேட் கணக்கு தொடங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும். மற்ற விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். 9444147232.